ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? தமிழக சட்டசபையில் மீண்டும் நிறைவேற்றிய 10 மசோதாக்களுக்கு கவர்னர் ரவி ஒப்புதல் வழங்காமல் நிலுவையில் வைத்திருந்தார். இதை எதிர்த்து தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் கடந்த 8ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பளித்தது. 2வது முறை நிறைவேற்றிய மசோதாக்களை கவர்னர் நிறுத்தி வைத்தது சட்ட விரோதம் என கூறிய நீதிபதிகள் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி 10 மசோதாக்களுக்கும் ஒப்புதல் அளித்தனர். சுப்ரீம் கோர்ட்டின் இந்த தீர்ப்பு தமிழகத்தில் கடும் பேசு பொருளானது. திமுக கூட்டணி கட்சிகள் தீர்ப்பை வரவேற்று கொண்டாடின. இந்த பரபரப்பான சூழ்நிலையில்தான் கவர்னர் ரவி 3 நாள் பயணமாக இன்று மாலை டெல்லி புறப்பட்டுச் சென்றார். இந்த பயணத்தின் போது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு உட்பட பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆலோசிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோரை சந்திக்க இருப்பதாக தெரிகிறது. அதேபோல் ஜனாதிபதி திரௌபதி முர்முவையும் சந்திப்பார் என சொல்லப்படுகிறது. இது மட்டுமின்றி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பிற்கு எதிராக மறுசீராய்வு மனு தாக்கல் செய்வது தொடர்பாக அட்டர்னி ஜெனரல், சொலிசிட்டர் ஜெனரலை சந்தித்தும் ஆலோசனை நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிகிறது.